Hey guys, bonjour. நான் தான் உங்கள் பிஎம் அண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரு வேலையாக வந்திருந்தோம். அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். இப்போ வந்து நம்ம அபி இது எந்த ஏரியா? இது எஸ்ஜி பாளையம். எஸ்ஜி பாளையாலேருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ண போகிறோம். அது எங்கே? அது மரத்தாளி. அது என்ன 10 கிலோமீட்டர்ஸா இங்கேருந்து? 18 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து சும்மா 7 கிலோமீட்ரு போகிறதுக்கே வந்து வெறுத்துறது வாழ்க்கையே. ஒரு அரை மணி நேரம் ஆகும் டிராஃபிக்கில். 17 கிலோமீட்டர்ஸ். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. அண்ட் என்ன வீடியோலாம் எனக்கு சுத்தமாக தெரியல, என்ன பண்ண போகிறோம்லாம் தெரில. அப்படியே போய் சுற்றி பார்ப்போமே பெங்களூரை. அப்படியே இங்கேருந்து போகிற வேலை பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, ஃபோரம் மால்லாம் இருக்குது. நான் ஃபோரம் மால் முடிஞ்சதான் வந்து கன்ஃபார்மாக நான் ஃபோரம் மால் உள்ளே போயிட்டு வீடியோ பண்ணுறேன். நான் சென்னையில் ஃபோரம் மால் பார்த்துருக்கேன், பட் உள்ளே போனதில்லை. நம்ம போவோம். இங்கே ஒரு கடுப்பு என்னென்னா 2 பேரும் ஹெல்மெட் போடணும் சென்னை மாதிரி. வண்டி எடுக்க வேண்டி தான். பேக்கு மாட்டியாச்சு, ஹெல்மெட் எடுத்தாச்சு, மாஸ்க்கை போட்டாச்சு. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஓகேவா? நம்ம போயிட்டு சுற்றி பார்ப்போம். கூகுள் மேப் தான் எங்கே போனாலும், அதுதான் ஒரு கடுப்பு. எப்படி வேறு மாதிரி இருக்குமா? ஹெல்மெட்லாம் போட்டு கிளம்பியாச்சு. கூகுள் மேப் தான் வழி சொல்லும். ரைட்டு, கிளம்ப வேண்டிதான். வண்டி எடுத்தாச்சு, பேகை மாட்டியாச்சு. எடு வண்டியை. சுத்தமாக முடியலை, அவ்வளோ டிராஃபிக். கிளிக்குது வண்டி. கிளம்பி ஒரு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் போகணும் வேறு. எவ்வளோ டிராஃபிக்கு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் வீடியோஸ்லாம். இப்பயும் டிராஃபிக்கில் தான் மாட்டிருக்கு. கடுப்பாக இருக்குது, எவ்வளோ டிராஃபிக்கு. முடியலை. போட்டான்டா. போடா. எல்லா இடத்துலையும் மவுண்ட் ரோடு மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு மவுண்ட் ரோடு இருந்தால் பரவாயில்ல. மவுண்ட் ரோடு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக மவுண்ட் ரோடு மட்டும்தான். கூகுள் மேப்லேயே காட்டுது பாரு, பிஸி. கூகுள் மேப்லேயே காட்டுது டிராஃபிக்கில் டிராஃபிக்காக இருக்குதுடான்னு. ஆக்சுவலாக நாங்கள் அப்படி வேறு ரூட்டில் நம்ம வந்திருக்கோம் போகிறதுடா. அதனால தான் இங்கே டிராஃபிக் இல்லைடா. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இல்லை இந்த ரூட்டில். நான் பேசுகிற ஒரு ரோட்டில் உங்களுக்கு டிராஃபிக் இல்லை. மற்ற ரோட்லாம் கிளியும் வரும் பாருங்க. அடுத்த ஏதாவது ஒரு ரோடு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஐயோ, ஸ்ட்ரைட். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து வெறும் துணிக்கடை அந்த மாதிரி கடைகளாக இருக்குது இந்த ஏரியாவில். அவ்வளோ சின்ன கடை. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சின்ன கடையாக தான் இருக்குது. நிறையா ஊறப்பட்ட கடை இருக்குது. பிஎம்எஸ் காலேஜ் ஃபார் விமென்ஸ். கேர்ள்ஸ் காலேஜ். ரொம்ப நேரமாக ஸ்வீட்டு வாங்கலான்னு கடையை தேடிட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு கடை மாட்டிக்கிச்சு எதிரில். தி கேக் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம். அதுவும் ஸ்வீட் கடை இல்லை, பேக்கரி தான். வரவேல ஊறப்பட்ட பேக்கரி தான் இருக்குது. ஸ்வீட்ஸே இல்லை. இந்த பால்கோவா அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. சரி வாங்க போயிட்டு வாங்குவோம். ஹெல்மெட் தான் போட்டே இருக்க முடியல, செம டிராஃபிக்கு. இந்த அப்படி ஃபோன் தான்
சோபா ஹெல்மெட் அவுத்தா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கேக் ஒன்று வாங்கியிருக்கோம், அதை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சாக்கோபால் நல்லா இருக்கும். மாதிரி சாஃப்டாக செம சாஃப்டாக இருக்குது. ப்ளம் கேக் மேலே அந்த சாக்லேட்லாம் வந்து மெல்ட் பண்ணி அதுக்கு மேலே அந்த சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது கூலிங்காக இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இது. இங்கே நம்ம பர்ச்சேஸ் ஓவரா? ஸ்வீட்ஸே இல்லை இங்கே, வெறும் இந்த பேக்கரி இது. கேக்கு குக்கீஸ் தான் வாங்கணும். போகிற விட அதான் ஸ்வீட் கடை தான் வாங்கிட்டு போகணும். வெயிட் பண்ணுங்க. இங்கேருந்து பர்ச்சேஸ் ஓவர், இதுக்கு மேலே வேறு ஸ்வீட் கடை தான் போய் தேடணும் போகிற வழியில். பட் இந்த ரூட்டு கொஞ்சம் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் வீடியோஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக். அங்கெல்லாம் உச்சகட்ச டிராஃபிக்னா முடியலை, அவ்வளோ டிராஃபிக். இந்த ஹெல்மெட் வேறு போடவே முடியாது, தலை தான் வலிக்குது நமக்கு. சரி, நம்ம பயணம் செய்வோம். அடுத்து நம்ம பயணத்தை தொடருவோம். இங்கேருந்து சவுண்டு தான் எனக்கு கேட்குதா தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கியாச்சு. அங்கே வந்து ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. ஃபோன்பேயில் வந்து தெரிஞ்ச கதை தான் ப்ராசஸிங்காக வரணும். பேமெண்ட் பண்ணது எங்களுக்கு போனதாக காட்டுது, அவருக்கு வரல. ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கார், பரவாயில்ல நீங்கள் போங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டாருப்பா. ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. வாங்கியாச்சு, மேப்பை போட்டாச்சு, கிளம்ப வேண்டிதான். இன்னும் 9 கிலோமீட்டர். வெறுப்பாக இருக்குது. இருங்க போவோம். ராபி ரைட்டு. இப்போ ஒரு டேஞ்சரஸான காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். வேற லெவலில் இருக்குது. இது எங்கடா இருக்குது? சிட்டி உள்ள எவ்வளோ பெருசாக இருக்குது காடு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு லெஃப்டா, லெஃப்ட். இது ஏதோ கோவில். பயங்கரமாக இருக்கிற ஏரியா, செம்மையாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாடா? ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு. இந்த ரைட் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருப்போம் இப்போ நம்ம. கூகுள் மேப் போய் சொல்லிவிட்டது, வேற ரூட்டுக்குள்ளே கூட்டு வந்துடுச்சு. இது ஏதோ காடு மாதிரி இருக்குது இங்கே பாருங்களேன். எப்படி போகணும்டா? அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுரா. எப்பா
எவ்வளோ டிராஃபிக். இந்த வீடியோ கன்ஃபார்மாக நான் பெங்களூர் டிராஃபிக் சொல்லி தான் தம்ப்லைன் போட்டு டைட்டிலே இதுதான். முடிகிற சுத்தமாக அவ்வளோ டிராஃபிக். ஒரு 1.5 hours ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. எவ்வளோ நேரம் ஐயோயோ நாங்களே. அதில் ஒரு ரோட்டுல வந்தோம்ப்பா. இப்போ கூகுள் மேப் உள்ள வந்துச்சு. ஊட்டியில் அந்த ஏறும் தெரியுமா, காட்டுள்ள ஏறும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. நான் ஷாக் ஆகிட்டு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த இடம்லாம். உண்மையாகவே ஏறி 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 தான் இறங்கு. எல்லாமே மேடு பழமா அப்படி வேவ் மாதிரி இருக்குது. ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அப்படி தான் இருக்குது வர வழியில் ஃபுல்லாகவே. ஓகே நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து பெங்களூர் டிராஃபிக் வீடியோவாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு vlog மாதிரி வச்சிங்களேன். நீங்கள் முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே,